சரி, அடுத்த தகவல். ஒரு சில மூவிஸ் ஒரு சில நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கேரக்டர் தான் ஒரு அப்பர் கண்ட்ரீஸில் ஒரு வரவேற்பு இருக்கும். அந்த மங்காத்தா படத்தில் ஆக்டர் அஜித்குமார் நடிக்கிறப்போ அவர்கிட்ட கேட்டாங்களாம், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோலை வந்து நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க, ஒரு பாசிட்டிவான ஒரு ஹீரோ கேரக்டர் நடிக்கலாமே, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசவம் நடக்குது, நீங்கள் போய் காப்பாற்றுறீங்க, தண்டவாளத்துலேருந்து யாரோ உழுவுறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுறீங்க, இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டராகவே நடிக்கலாமே. அப்படியே ஒரு டைட்டில் சாங்கு ரொம்ப அப்படியே உண்மையில் உண்மையாக, பக்தியிலும் பக்தியாக, அப்படியே அந்த ஊருக்காக உருகி வர்ற மாதிரி, நாட்டுக்காக உருகி வர்ற மாதிரி, இப்படி ஒரு அடுத்த மகாத்மாவே இப்படி தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நடிக்கலாம்ல. எதுக்காக போய் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, அவர் அந்த படத்தில் சொல்லியிருப்பார், நானே எவ்வளோ நாளைக்கு தான் நல்லவனாகவே நடிக்கிறது அப்படின்ற. ஆனால் இருந்தாலும் ஒரு சினிமா அப்படின்றப்போ அது ஒரு ஒரு நடிப்பு தான். ஓகே, இப்படியே ஒரு கேரக்டர் நடிக்காமல் ஒரு சற்று இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பதத்தில் நடிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் நிறையா விதத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன், எனக்குன்னு ஒரு நெகட்டிவ் கேரக்டரான ஒரு ரோல் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஒரு மூவியில் ஒரு கேரக்டர். ஓகே, ஒரு சில ஹாலிவுட் மூவியில் கூட நான் புக் பண்ணியிருக்கேன் வில்லன் கேரக்டராக. ஓகே, அங்கெல்லாம் ஒரு கேஷுவலாக இருந்தாங்க. ஆஸ்கார் அவார்டு எவ்வளோ பெரிய வரவேற்பு, சூப்பர் அப்படின்னு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த ஏதோ வகையில் நினச்சிக்கிறாங்க, ஹீரோனா இப்படி தாங்க இருக்கணும், வில்லனா இப்படி தாங்க இருக்கணும். என்ன திடீர்னு நீங்கள் வில்லனாக நடிக்கிறீங்க, அப்போ உண்மையிலுமே நீங்கள் வில்லனா, அப்போ நீங்கள் நல்லவங்க கிடையாதா, அடடா இப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அதாவது காசு மட்டும் வேணும்னா காசு மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த காசு எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு மூவிக்கும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான நிலையில்னா தான் காசு கிடைக்கும். ஓகே, இது என்ன உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, அந்த சியான் விக்ரம் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்டு இங்கே சேலத்தில் ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூலில் தான் படித்ததாக சொல்கிறாங்க. சேலம் மாவட்டம் ஓரளவு ஒரு பதம் தான். அவர் ஒவ்வொரு மூவிக்குமே தன்னை வருத்திக்குவா. அப்படி அவர் ஒன்றும் பெரிய அவ்வளோலாம் நான் சம்பாதிக்க கிடையாது, ஏதோ அப்பப்போ சம்பாரித்து காசை வச்சு அப்படியே ஓரளவு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவு தோது பார்த்துக்குவா அப்படி. ஓகே, ஆனாலும் அவரோட ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு தனித்துவம் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதுனால தான் அவருக்கும் ஓரளவு மனநிலையிலே ஒரு ஒரு அமைதி இருக்கும். ஓகே, அது எல்லாமே உணர்வு ரீதியாக நம்ம உணர தான் முடியுமே தவிர நிறையா விஷயத்த உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றது தோதாகாது. ஓகே, ஏன் அப்படின்னா அந்த சத்குரு கூட ஆசிரமத்தை சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கும், அதை வந்துட்டு கரைக்கணும், அதுக்காக தான் ஒரு 18 மணி நேரம் வேலை செய்யணும். இப்படி 18 மணி நேரம் ஒரு 5 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 16 மணி நேரமாவது ஒரு 5 வருஷம் இப்படி வேலை செஞ்சீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களோட கர்மாவானது ஓரளவு சமநிலை ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் தியானம் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறையா விஷயம் தோதாகும் அப்படின்னு. இந்த ஆக்டர் ரஜினிகாந்தோட கர்மாவெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதை வந்து அவர் சரியாக உழைக்க கிடையாது. அதனால் அது அப்படியே தேங்கி 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 அது அப்படியே ஒரு மாதிரியாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம். அது இல்லாமல் வேலை போயிட்டா அப்படி. கமலஹாசன் அப்படி கிடையாது. அவர் நிறையா படம் நடித்ததுனாலையும் ஒவ்வொரு படத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கார். அதனால் இப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு சமநிலை, ஒரு சமாதானம் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் ஓடணும், ஒடியாரணும், அந்த மாதிரிலாம் அவர் வந்து தன்னை ரெடி செய்யணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி இயல்பாகவே அந்த ஆத்மாவானது ஒரு சமநிலை ஏற்பட்டுருச்சு. இவ்வளோ மூவி நடித்ததுனால இருக்கிற காசு போதுமானது, இருக்கிற கட்சி போதுமானது, இருக்கக்கூடிய சூழ்நிலையே போதுமானது அப்படின்ற மாதிரி போதுன்ற அளவுக்கு ஓரளவு மனநிலையே ஏற்பட்டுருச்சு. ஓகே, ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோவை கூட அவர் தான் முன்னாடி நின்று நடத்தினா. அப்படி அந்தளவுக்கு ஒரு பணிவு நிலை, எல்லா விதத்துலேயுமே அவர் ஓரளவு தோதான நபராக இருக்கிறார். ஓகே, இந்த மாதிரி நிறையா ஸ்பிரிச்சுவலான நிலையுமே இருக்குது. ஓகே, அதனால் உழைக்கணும், அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, ஈஸியாக இன்னொருத்தரை ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ வகையில் அப்படிங்க இப்படிங்க அப்படின்ற மாதிரிலாம் தோது பார்க்கலாம். நல்ல விஷயந்தான், யாருங்க என்ன கேட்க போகிறா அப்படின்னு. ஆனால் யூனிவர்சல் லெவலில் அப்படி தோதாக மாட்டேங்குது. நரகத்தில் கூட அப்படி கிடையாது. எல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க, அதன்படி தான் நமக்கு தோதாகும். ஓகே, அதனால் அந்த மூவிக்காக மட்டும்தான் நான் நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கிறேன். ஓகே, ரியாலிட்டியாக என்னோடய நிலை என்னவோ அதன்படி தான் நான் தோது பார்த்துக்குவேன். ஓகே, ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. ஒரு சில மூவிஸை புக் பண்ணிட்டாலே இவங்க அப்படியே வேற என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது.
கேமரா ஆன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நடிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அது எடிட்டிங் ஒர்க் இருக்குது, எவ்வளவோ ஒர்க் இருக்குது. ஓகே. அதனால் ரியாலிட்டி மட்டும்தான் எப்பவுமே தோதாகும். அதனால் நீங்கள் ஒரு இயல்பு நிலையில் தான் தோதாகணும். ஓகே. அதனால் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்பாக இருக்கணும், சமைக்க தெரியணும், அந்த துணியெல்லாம் அயர்ன் பண்ண தெரியணும், துணி வாஷ் பண்ண தெரியணும், எல்லாமே ஒரு இயல்பான ஒரு நிலை என்னென்னவோ அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. அப்படின்னா தான் நம்ம படத்துக்கெல்லாம் தோதாகும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு கேரக்டர் தான் நம்ம அடுத்தடுத்த மூவி புக் பண்ணுறப்ப தான் நமக்கு நிறையா விஷயம் தோதாகும். ஓகே. சும்மா பந்தா பண்ணிக்கிட்டு ஏதோ வகையில் தோது பார்க்குறீங்களாம் தோதாக மாட்டாங்க. ஏன்னா இப்போ காலம் மாறிடுச்சு. ஓகே. ஆனால் இந்த சோப்புனா இங்கே கூட ஓரளவு எல்லா வேலையும் தோது பார்க்கும். ஆனால் அது மிரர் நியூரான்ஸில் நிறைய எரர் ஆனதுனால அந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்றது புரிய மாட்டேங்குது. காசு கொடுத்தா தான் மூவி புக் பண்ணுவாங்க, பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணக்கூடாது, பதமாக பொறுமையாக இருக்கணும், ஏமாற்றக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இப்படிலாம் அது எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வகையில் அப்படி இப்படி இதை செஞ்சு காசு சம்பாரிச்சிக்கலாம், அதுக்கப்புறம் நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ஓகே. எங்கே போனாலும் நரகம் தான். ஓகே. அதனால் இவங்களோட ஓஎஸும் சரியில்லை, சாஃப்ட்வேரும் சரியில்லை, இவங்க இன்ஸ்டால் பண்ணுற கோடிங்கும் சரியில்லை. அது தோதாக மாட்டேங்குது. தோதானா பரவாயில்லத்தான், ஆனால் தோதாக மாட்டேங்குது. அதனால் நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே. அதனால் மூவிஸை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா மூவிஸ் புக் பண்ணலான்ட்ருக்கேன், நிறையா படம் நடிக்கலான்ட்ருக்கேன், நிறையா அனிமேஷன் ஒர்க்லாம் நிறையா இருக்குது நிறையா ஸ்டூடியோவில். ஆனால் அதுக்கெலாம் நம்ம ஒரு பிரிண்டர் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், ஒரு ஆஃபீஸ் அமைக்கணும், நிறையா பேருக்கு வேலை கொடுக்கணும், சம்பாதிக்கணுங்க, லைஃப்பில் செட்டில் ஆகணுங்க, காரு, பங்களா, வீடு, அப்ரா கண்ட்ரிஸ், அப்படிங்க எப்படிங்க. சரி, உழைச்சா தான் கிடைக்கும். எங்கெங்கேயா போகிறது? நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? ஆனால் உழைக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா சங்கடப்பட்டுக்கிட்டு வேதனை போட்டுக்கிட்டு என்ன குறை சொல்லிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் தோது பார்க்க நினச்சா தோதாகாது. ஓகே. ஒரு படத்துக்கு அவ்வளோ சம்பளம் வாங்குறேன்னா அந்த படத்துக்கு தயாரிப்புலேருந்து எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணுறேன். அப்படின்றப்ப எனக்கு தான் லாபம் கிடைக்கணும். ஆனால் அந்த காசு எனக்கு லாபம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அந்த மூவியில் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும், அப்போ என்னோடய சேலரியில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா டைரக்டர்ஸ்லாம் வந்துடுவாங்க, அவங்களுக்கு என்னோடய சேலரியில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் சம்பாதிக்கிறது வரவுக்கும் செலவுக்கும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு தான். ஓகே. அப்படின்னா வெளிநாட்டு கண்ட்ரிஸ்க்கெலாம் போய் ஒரு பாடல் காட்சிலாம் எடுக்கிறப்போ ஊருப்பட்ட செலவாகும். ஓகே. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான விலைவாசி இருக்குது. ஓகே. அதனால் பொறாமப்படுறதுனாலையோ போட்டி போடுறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே. எனக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரு ஒர்க் மட்டும்தான், மற்றபடி வேறு எதுலேயுமே எனக்கு லாபம் கிடையாது. ஓகே. அந்த என்ட்ரு ஒர்க்குமே நல்லா நுட்பமாக போனால் அதுவுமே லாபம் கிடையாது. ஓகே. அடுத்த படிநிலையை நோக்கி நகர்ந்து போகும். ஓகே. வெறும் காணல் நீர் மாதிரியான ஒரு வாழ்வியல். இதில் ஏதோ ஒரு அர்த்தம், அப்படிங்க இப்படிங்க அதுங்க இதுங்கன்னு. அதனால் ஏதோ போட்டு குழப்பிக்காதீங்க, நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிட்டேன். ஓகே. அதனால் என்னோடய இயல்பு நிலை என்னவோ அதன்படி தான் நான் தோது பார்த்துக்கினே தவிர, ஒரு சில படத்தில் நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிறப்போ தான் நமக்கு ஓரளவு நிறையா விஷயம் தோதாகன்றனால மட்டும்தான் அந்த படத்தில் நடிக்கிறேனே தவிர, ரியாலிட்டியாக நான் அப்படி கிடையாது. ஓகே. மிரர் நியூரான்ஸில் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, அடுத்த தகவல்.